தனி அரசு இப்போ விஜய் தலைமையில புதிய கூட்டணி உருவாகும் அப்படின்னு டிடிவி சொல்றாரு. இது கள யதார்த்தத்தை சொல்றாரா, விருப்பத்தை சொல்றாரா? இல்லமா, இப்ப கரூர் 41 உயிரிழப்புக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் விஜய் இப்ப பாஜக அதிமுக கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார். அவர் ஏற்கனவே மறைமுகமான கட்டுப்பாட்டிலிருந்து இப்ப நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டாருங்கிறதுல இப்ப இப்ப ஏற்கனவே கரூர் சம்பவத்துக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நான் தான் அடுத்த முதலமைச்சர், அதிமுக அது தலைமையேற்றிருக்கிற தலைவர் அவர் இப்ப புரட்சி தலைவரை போல, புரட்சி தலைவர் அம்மாவை போல இல்லை. அது ஒரு விவாதிக்கக்கூடிய அளவுக்கு கூட எதிர்கட்சியா எடப்பாடி ஐயாவை அவர் அங்கீகரிக்கல விஜய் எந்த இடத்துலையும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத அவர் பரப்புரையை தொடர்ந்து நடத்தி வந்தார். அவர் பாஜகவை கொள்கை எதிரினார். இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேலே போய் பாஜகவினுடைய உறவை திமுக அதாவது ரகசியமாக பராமரிக்கிறது அப்படிங்கிறதையும் பொது வெளியிலேயே பரப்புரையில் சொன்னார். அப்ப கிட்டத்தட்ட அதிமுக, திமுக, பாஜக இவங்கெல்லாம் ஒரு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்கிறாங்க. விஜய் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் நான் தனித்து யாரோடும் கள்ள உறவு வைத்துக் கொள்ளாமல் ஒரு கட்சியை உருவாக்கி நான் தான் முதலமைச்சராக போறேன்னு சொன்னார். இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகுன்னு நீங்க சொன்னவங்க அந்த உயிரிழப்புக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் இப்ப முடங்கி கிடக்கிறது. அது வெளியில நடமாட முடியல. அவருடைய தலைவர் விஜயே இப்ப தலைமறைவா இருக்கிறார். அவரே தன்னை அப்படி தனிமைப்படுத்தி கொண்டார். அதனுடைய எல்லா முக்கிய நிர்வாகிகளும் இப்ப பொது வெளியில வரல அப்படின்றதுனால அவர் தலைமறைவுன்னு சொல்லிட முடியுமா? போலீஸ் தேடுறாங்களா என்ன அவரை? இல்லமா, அவரே தன்னுடைய தலையை மறைச்சுக்கிட்டாருன்னா அதுக்கு பேர் தலைமறைவு. நீங்க போலீஸ் போய் தேடினா தான் ஒரு மறைவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சுயமா தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். ஏன்னா அவர் வெளிப்படுத்தினால் நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெடுது, பொது அமைதி பாதிக்கப்படுது, மனித உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை, அரசாங்கத்தாலேயே காப்பாற்ற முடியல. அதாவது மாநில அரசு, மத்திய அரசு, ராணுவம், போலீஸ் எல்லாத்தையும் கடந்து விஜய் விஜய் வெளியே வந்தாருன்னா மனிதர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அவரே அப்படி விஜய் அவர் வெளியே இருக்கிறார். அப்ப விஜய்க்கு மட்டும் நீங்க எல்லா வகையான பாதுகாப்பு தர்றீங்க, எல்லா ஏற்பாடுகளும் பண்றோம். விஜயை பார்க்க வருகிற அப்பாவி தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் அறியாமையில அவர்கள் இப்ப என்ன செய்யறது, உலகத்துல எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு நடிகரை அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு அல்லது அவருடைய உடலை பார்ப்பதற்கு இன்னொரு மனிதன், சக மனிதன் உயிர் பறி போகிற அளவுக்கு நெருக்கி அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறது. பிறகு போக்குவரத்துக்கு பொதுமக்களுக்கு இடையூறா இருப்பது, இப்படி எல்லாம் பல சட்டம் ஒழுங்கு அது விஜயனுடைய நடவடிக்கைகள் தடையா இருக்கிறதுனால, காரணமா இருக்கிறதுனால இப்ப விஜய் அந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் தன்னை தானே முடக்கி கொண்டு அது அமைதியா இருக்கு. ஆனா அப்படி ஒரு முடங்கப்பட்ட இந்த கட்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களோடு வருவார்கள் என்று பாஜகவும் அதிமுகவும் அவருக்கு முழு வலையை விரித்து அவர்களுடைய அரவணைப்பில் செல்ல பிள்ளையாக அதிமுக பாஜகவின் செல்ல பிள்ளையாக விஜயும் தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர்களும் இப்பொழுது ஓர் அணியில் திரண்டிருக்கிறார்கள். யாருக்கும் மாற்று கருத்து. அதிகாரபூர்வமாக தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணி நாங்கள் இணைந்து 2026 தேர்தலை சந்திக்கிறோம் என்கின்ற அறிவிப்பை தவிர மற்ற எல்லா நிலைகளிலும் அவர்கள் இப்பொழுது ஒன்றுபட்டு ஒரே முனையில் ஒரே களத்தில் நின்று பயணிக்கிறார். இந்த 3 பேருக்கு என்ன இலக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு வலிமையான தொடர்ந்து வெற்றிக்கு மேல் வெற்றியை குவித்து வருகிற எங்க செந்தில்வேலையா சொன்ன மாதிரி 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகளாக நடைபெறுகிற எல்லா தேர்தல்களிலும் தமிழ்நாட்டு மக்களின் வாக்காளர்களின் பேராதரவை பெற்று எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் அத்தனையும் முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி தலைமையில வெற்றியை அது தொடர்ந்து தக்க வைத்து வருகிறது. நாட்டு மக்களுக்கு அது வெளிப்படையான நிர்வாகத்தை தருகிறது. அது கூட்டணியை பலமாக வைத்திருக்கிறது. ஆனா நீங்க எவ்வளவு, அதனாலதான் முதலமைச்சர் நம்பிக்கையோடு சொல்லுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய நீங்க மெகா கூட்டணி என்று எடப்பாடி அப்படி ஒரு அறிவிப்பை செய்கிறார். ஆனால் இப்பொழுது வரை மெகா கூட்டணி அமையவில்லை. இவர்களுக்குள் இடைவெளியில் பிரிந்திருந்தார்கள், அதிகாரபூர்வமாக பிரிந்திருந்தார்கள். தனிப்பட்ட முறையில் உறவு வைத்திருந்த அதிமுகவும் பாஜகவும் இப்பொழுது நேரடியாக உறவை அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்களுக்குள் நெருக்கமான உறவு இல்லவே இல்லை. அவர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. ஆனா திரு டிடிவி தினகரனும் திரு ஓபிஎஸும் அவர்களுக்கான முக்கியத்துவத்தையும் இழந்திருக்காங்க. ஆனா அது பற்றிய கருத்தை சொல்ல மாட்டீங்களே, அதை பத்தி பேசவும் மாட்டீங்களே? ஆமாமா, இப்ப நீங்க இப்ப பாஜகவை நம்பி அவங்கள பாஜகவுடைய ஆதரவு நிலை எடுக்க வேண்டாம்னு
நான் டிடிவி தயாவும் ஓபிசி கிட்ட சொன்னேன். அதே மாதிரி நான் செங்கோட்டையன் கூட சொன்னேன், எடப்பாடி கிட்ட கூட சொன்னோம். இது இருதுருவ அரசியல், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இருதுருவ திராவிட அரசியல் இங்கு வலிமையா இருக்கட்டும். நீங்க வடநாட்டு கட்சிகளுக்கு பாஜகவின் அதனுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு நம்முடைய இந்த தத்துவ அரசியலை, தமிழ்நாட்டினுடைய திராவிட பகுத்தறிவு அரசியலை, இனம் மண் மொழி அரசியலை நீங்க காவு கொடுக்க வேண்டாம்னு நம்ம தொடர்ந்து இவர்கிட்ட சொன்னோம். ஆனா இவங்க புரட்சித் தலைவர் அம்மா வரைவுக்கு பிறகு ஏற்கனவே பல்வேறு வழக்குகளை காட்டி அச்சுறுத்தி சிறைப்படுத்தி சொத்துக்களை எல்லாம் அபகரித்து இந்தியா முழுக்க பல்வேறு அரசியல் கட்சிகளை முடக்கியதை போல இப்ப சினிமாவையோ, டிடிவியோ, ஓபிஎஸோ, எடப்பாடியோ, செங்கோட்டையன் வரைக்கும் எல்லாரும் அந்த பாஜக வாழ்க, மோடி வாழ்க அப்படின்னு சொல்றதை தவிர வேற வழி இல்லை. இப்ப அந்த பட்டியலுக்குள்ளதான் எங்க விஜயும் போய் இப்ப சிக்கி இருக்கிறார். இப்ப விஜய் அதை விரும்பி கேட்கலினாலும் பாஜக காரர்களே இந்த கரூர் உயிரிழப்புக்கு சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டது பாஜக அதிகாரப்பூர்வமான முக்கிய தலைவர்களே போய் அந்த மனுவை தர்றாங்க. அந்த மனுவில தான் பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள். நீதிபதியும் அந்த உத்தரவை கொடுத்துட்டாரு. இப்ப பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருந்து இனி எந்த காலத்துக்கும் தமிழக வெற்றி கழகமோ விஜயோ வெளியேற முடியாது. ஆனாலும் கூட எங்க டிடிவி அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. நாங்கெல்லாம் கூட நான் மட்டும் இல்லாம பல்வேறு அரசியல் கட்சிகள், திமுக அதிமுக அணியில் வாய்ப்பு கிடைக்காத பல்வேறு அமைப்புகள்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையும், அந்த கூட்டணி இணைவதற்கான வாய்ப்பு சூழல் இருந்துச்சு. ஆனா இப்ப பாஜகவும் அதிமுகவும் கரூர் உயிரிழப்புக்கு பிறகு விஜய் பாஜக அதிமுக கட்டுப்பாட்டுக்குள்ள போனதுனால இனி பாஜகவின் விருப்பம் இல்லாமல் தனித்து அல்லது அவர்கள் விருப்பம் போல விஜயால அரசியல் செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு ஆளாயிட்டார். எப்படி எடப்பாடி பாஜகவுக்கு விருப்பத்துக்கு மாறாக செயல்பட முடியாதோ அதே மாதிரி நீங்க விஜயும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள போனதுனால என்பது டிடிவி சொல்ற அந்த தனித்து ஒரு தலைமையில் விஜய் தலைமையில் கூட்டணி அமையுங்கிறது கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இருந்துச்சுமா. இப்ப அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் கருதுறேன். பாஜக விரும்பினால் அப்படி ஒரு கூட்டணி கூட விஜய் உருவாக்குவார். பாஜக அதிமுக கூட்டணிக்கு வரும்படி, பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வரும்படி விஜய் அழைத்தால் விஜய் அதை சம்மதிப்பார், நிராகரிக்க முடியாது. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். பீகாரில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று அமித்ஷா தெரிவித்திருக்கிறார்.